இந்த சேனலை தொடர்ந்து நடத்த உதவி செய்ய நினைப்பவர்கள் உதவி செய்யலாம். வணக்கம். பீகாரில் நம்முடைய ராகுல் காந்தி அவர்கள் தேர்தல் பிரச்சாரத்தில் ஈடுபட்டிருக்கார். அவர் நேற்றுக்கு ஒரு வீடியோவில் சில விஷயங்கள் பேசியிருக்கார். அது முதல்ல என்னன்னு பாருங்க. मोदी जी कहते हैं मैं जाके यमुना में स्नान करूंगा, छठ पूजा का टाइम है. कहा नहीं कहा? आपको दिखाने के लिए ड्रामा. मैंने पिछली मीटिंग में कहा देखो भैया, चुनाव से पहले आप मोदी जी से कुछ भी करवाना चाहते हो करवा सकते हो. अगली मीटिंग में आएंगे, भीड़ से कोई कहेगा, एक आदमी नहीं, अगर भीड़ से 200 लोगों ने कहा मोदी जी स्टेज पे जरा डांस कर दीजिए, हम वोट देंगे, डांस शुरू हो जाएगा. ராகுல் காந்தி என்ன சொல்றாரு? வாக்கு கிடைக்கும் அப்படின்னா மோடி டான்ஸ் கூட ஆடுவார். அது பரதநாட்டியம் இல்லை, கதக் இல்லை, ஒடிசி இல்லை, எந்த டான்ஸ் வேணுமானும் அவர் ஆடுவார் அப்படின்னு சொல்கிறாரு. கூடுதலாக ஒரு செய்தியை சொல்கிறார். என்ன அப்படின்னா, அவருக்கு குளிக்கிறதுக்கு மினரல் வாட்டரில் தண்ணி இல்லையா, அந்த குளத்தில் தான் தலைவர் குளிப்பார், டீ விற்று கொண்டிருந்தவர். ஆனால் பக்கத்தில் யமுனா நதி ஓடுகிறது, அதில் மலம் கலந்து பல்வேறு கழிவுகள் கொட்டி கிடக்குது. அதில் இந்தியாவில் இருக்கக்கூடிய மக்கள் குளிக்க வேண்டுமா? இப்போ மோடிக்கு ஒன்று, அந்த மக்களுக்கு ஒன்று அப்படின்னு கேட்குறாரு ராகுல் காந்தி. ஆனால் வேடிக்கை என்ன தெரியுமா? இப்படி பேசியிருக்கக்கூடிய ராகுல் காந்தியினுடைய பேச்சுக்கு பதிலாக மோடி என்ன பேசியிருக்கார் அப்படிங்கிறத நீங்கள் பார்க்கணும். அதை இப்போ பாருங்க. मुझे बताइए, क्या कोई कभी चुनाव में वोट पाने के लिए छठी मैया का अपमान कर सकता है क्या? क्या ऐसा अपमान बिहार सहन करेगा क्या? क्या ऐसा अपमान हिंदुस्तान सहन करेगा क्या? क्या मेरी माताएं जो निर्जला उपवास करती है, क्या वो सहन करेगी क्या? आरजेडी कांग्रेस के लिए कैसी बेशर्मी से बोल रहे हैं. उनके लिए तो छठी मैया की पूजा एक ड्रामा है, नौटंकी है. आप उनकी बातों से सहमत है क्या? ऐसे लोगों को सजा दोगे कि नहीं दोगे? जो माताएं बहनें निर्जला इतना लंबा व्रत रखती है, जो गंगा जी में खड़ी होकर सूर्य देव को अर्घ्य देती है, वो आरजेडी कांग्रेस की नजर में वो तो ड्रामा करती है. क्या बिहार की माताएं बहनें, सारी माताएं बहनें मुझे जवाब दीजिए, क्या बिहार की माताएं बहनें छठी मैया का ये अपमान बर्दाश्त करेगी क्या? साथियों, ये हर उस व्यक्ति का अपमान है जो छठी मैया में श्रद्धा रखता है. और मैं जानता हूं छठ पूजा के इस अपमान को बिहार चुनाव नहीं, आने वाले सैकड़ों साल तक भूलने वाला नहीं है. मैं छठी मैया की भक्ति को समझता हूं और इसलिए कहता हूं, सैकड़ों साल तक इस अपमान को छठी मैया की पूजा करने वाला कोई नहीं भूलेगा. साथियों, ये हमारा बिहार तो स्वाभिमान की धरती है. जिन लोगों ने छठ पूजा को गाली देने का काम किया है, बिहार ऐसे लोगों को कभी माफ नहीं करेगा. साथियों, बिहार का गौरव और बढ़ाना, बिहार की मीठी बोली, बिहार की संस्कृति, इसे दुनिया के कोने कोने में ले जाना, बिहार का विकास करना एनडीए भाजपा की ये सबसे बड़ी प्राथमिकता है. ராகுல் கேட்ட கேள்வி என்னங்கிறது நமக்கு தெரிஞ்சிருச்சு. இதுக்கு மோடி அவர் என்ன சொன்னார் அப்படின்னா, சீதா தேவியை ராகுல் காந்தி அவதூறு செய்கிறார்,
வழக்கமாக சொல்லுவாங்க இல்லையா, இந்து மதத்தை அவதூறு செய்கிறார்கள், இந்து கடவுள்களை அவதூறு செய்கிறார்கள். இந்த இடத்துல எங்கே ராகுல் காந்தி எதை வந்து அவர் அவதூறாக சொன்னார், இல்லை எதை தப்பாக பேசினார்? அவர் பேசுகிறது அப்படிங்கிறது அதிகாரத்திற்காக, வாக்கிற்காக நீங்கள் வேண்டும்னா டான்ஸ் கூட ஆடுவீங்க, அது இல்லாமல் நீங்கள் குளிக்கிறதுக்கு உங்களுக்கு ஒரு சௌகரியம், ஆனால் இந்தியாவில் இருக்கக்கூடிய அப்பாவி மக்கள் குளிப்பதற்கு வேறு விதமான இது எப்படி நியாயம், இதை எப்படி ஏற்றுக்க முடியும், இதையெல்லாம் இந்திய மக்கள் பார்த்துட்டு இருக்கிறாங்க இல்லையா அப்படிங்கிறது தான் அவர் கேட்கக்கூடிய கேள்வி. இதில் கூடுதலாக ஒரு செய்தி, இப்போ மோடி இப்படி பேசுகிறாரு, அமித்ஷா அடுத்தது போய் அங்கே என்ன பேசுகிறாருன்னா, நமக்கு ஏற்கனவே தெரியும் சீதா தேவிக்கு கோயில் கட்டப்போகிறோம் அப்படின்லாம் சொல்கிறாரு. கூடுதலாக ஒரு செய்தி, பீகாரில் இருக்கக்கூடிய மக்கள் மத்தியில் போயிட்டு நாங்கள் காஷ்மீரினுடைய சிறப்பு அந்தஸ்தை நீக்கம் செய்தோம் அப்படின்னு சொல்கிறார். நல்ல வேளை டெல்லியில் ஆர்எஸ்எஸ்க்கு கட்டிடம் கட்டினோம் என்று சொல்லாமல் இருந்தது ஓகே. என்னென்னா இப்போ பீகாரில் போயிட்டு ஆர்எஸ்எஸ் கட்டிடம் கட்டினேன், காஷ்மீரில் சிறப்பு அந்தஸ்து நீக்கம் செய்தேன் அப்படிங்கிறது ஏதாவது பயனாக இருக்குமா? உங்களுக்கு எத்தனை கல்விக்கூடங்களை நாங்கள் கட்டி கொடுத்தோம்? ஏன்னா நிதிஷ்குமார் சொல்கிறார், என்ன சொல்கிறாரு, பீகாரில் கல்வி நிலை மிக மிக மோசமாக இருக்கிறது அப்படின்னு சொல்கிறாரா இல்லையா? அவர் சொல்லியிருக்கிறார். அப்போ நாங்கள் வந்ததுக்கப்புறம் இத்தனை கல்வி நிறுவனங்களை நாங்கள் உருவாக்கியிருக்கிறோம், இத்தனை உயர் பாடசாலைகளை நாங்கள் உருவாக்கியிருக்கிறோம், இத்தனை ஐஐடிகளை நாங்கள் கொண்டு வந்திருக்கிறோம், இத்தனை விமான நிலையங்களை கொண்டு வந்திருக்கிறோம், இத்தனை தொழிற்சாலைகளை கொண்டு வந்திருக்கிறோம், இத்தனை இளைஞர்களுக்கான வேலை வாய்ப்புகளை உருவாக்கியிருக்கிறோம் அப்படின்னு சொல்லலாம் பீகாரில் போய். ஆனால் காஷ்மீரில் சிறப்பு அந்தஸ்தை நீக்கம் செய்யேன், இங்கே கட்டடம் கட்டினேன், ஆர்எஸ்எஸ் கட்டடம் கட்டினேன், இதெல்லாம் என்னங்க இது? அதனால தான் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா அமித்ஷாவினுடைய மோடியினுடைய ரேலிக்கெல்லாம் ஆட்களே இல்லாத ஒரு சூழல். ஆனால் ராகுல் காந்தி பேசக்கூடிய இடங்களில் அந்த அளவிற்கு மக்கள் திரட்சியை நம்ம பார்க்க முடியுது. ஆனால் ஒரே நம்பிக்கையோடு தான், இன்னமும் ஒரு நம்பிக்கையோடு தான் மோடியும் அமித்ஷாவும் களத்தில் இருக்கிறார்கள். அது நமக்கு பார்த்தாலே நல்லா தெரியுது. என்ன நம்பிக்கை? அதான் ஏற்கனவே தேர்தல் ஆணையம் ஒரு செட்டிங்ஸ் பண்ணி வச்சுருக்கிறாங்க இல்லையா, 65 லட்சத்திற்கும் அதிகமான வாக்குகளை நீக்கம் செய்திருக்கிறார்கள். இப்போ நேற்றுக்கு ஒரு செய்தி ஒன்று வந்திருக்கு, என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்னும் கூடுதலான வாக்குகளை நீக்கம் செய்திருக்கிறார்கள். இப்போ 4ஆம் தேதி, நவம்பர் 4ஆம் தேதி சுப்ரீம் கோர்ட் கேட்டிருக்காங்க, லிஸ்ட்டை எனக்கு முழுமையாக கொடுக்கணும், எத்தனை பேரை நீக்கம் செஞ்சுருக்கிறா, என்ன காரணத்துக்காக நீக்கம் செஞ்சுருக்கிறா அப்படிங்கிறதெல்லாம், இதெல்லாம் நீ கொடுத்தாகணும் அப்படின்னு நவம்பர் 4ஆம் தேதி சுப்ரீம் கோர்ட் படுது. 6ஆம் தேதி தேர்தல் நடக்கவிருக்கு. அப்போது ஒட்டுமொத்தமாக நீங்கள் தேர்தல் ஆணையத்தை மட்டும் நம்பியே 11 வருடமாக வடை சுட்டு கொண்டிருக்கக்கூடிய மோடியும் அமித்ஷாவும் களத்தில் நிற்கிறார்கள் என்பது உண்மை. ஆனால் பீகார் மக்கள் வேறு விதமாக யோசிக்கிறார்கள். அதனால தான் நீங்கள் இன்னைக்கு பாருங்கள், நேற்றைக்கு பீகார் வந்து மக்களை வந்து தமிழ்நாட்டில் டிஎம்கே வந்து தமிழர்கள் துன்புறுத்துகிறார்கள் அப்படின்னு சொன்னதுக்கு எதிராக இன்றைக்கி பீகாரில் இருக்கக்கூடிய பீகார் மக்களே தமிழ்நாட்டில் இருக்கக்கூடியவர்கள் எப்படிப்பட்ட பேட்டிகளை எல்லாம் கொடுத்து கொண்டிருக்கிறார்கள். தேசிய அளவில் வைரலாகி கொண்டிருக்கிறது. திரும்ப திரும்ப ஒரு மிகப்பெரிய அளவில் தன்னுடைய கட்சியை தானே குழி தோண்டி புதைக்கக்கூடிய வேலையை மோடியும் அமித்ஷாவும் செஞ்சுட்டு இருக்கிறாங்க அப்படிங்கிறதா நம்ம பார்க்க முடிகிறது. மற்றொரு நிகழ்வில் சந்திப்போம். நன்றி, வணக்கம். 3 யூடியூப் சேனல்கள் வியாபாரத்திற்கு இருக்கிறது. தேவைப்படுபவர்கள் இந்த எண்ணுக்கு தொடர்பு கொள்ளுங்கள். மை நேம் இஸ் ரெட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா பக்கத்தில் இருக்கிற ஜாயின் பட்டனை கிளிக் பண்ணீங்கன்னா ஒரு நியூ பேஜ் ஒன்று ஓப்பன் ஆகும். அதுலேயும் ஜாயின் பட்டனே கிளிக் பண்ணிக்கோங்க. அதில் பார்த்தீங்கன்னா கிரெடிட் ஆர் டெபிட் கார்டு ஆப்ஷன்ஸ் இருக்கு. இதில் உங்களுக்கு விசா, மாஸ்டர் கார்டு, ரிப்பே அப்படின்னு 3 ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. அதில் நீங்கள் எந்த கார்டு சூஸ் பண்ணுறீங்களோ அந்த கார்டோட நம்பர் என்டர் பண்ணிக்கோங்க. அப்புறமா கார்டோட வேலிடிட்டி மந்த் அண்ட் இயரை டைப் பண்ணிக்கோங்க. அடுத்தபடியா உங்க கார்டோட பின்னால சிவிசி கோடுன்னு சொல்லிட்டு 3 நம்பர்ஸ் கொடுத்துருப்பாங்க. அந்த நம்பரை இதில் என்டர் பண்ணிக்கோங்க. அப்புறமா அட்ரஸ் அண்ட் இன்ஃபர்மேஷன் என்டர் பண்ணிட்டு பைங்கிற பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. ஒருவேளை உங்க கார்டு நம்பர் இன்வாலிட்னு காமிச்சிச்சுன்னா உங்க கார்டுல இன்டர்நேஷனல் யூசேஜை எனேபிள் பண்ணுங்க.